டான்ஸ்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கிறது ஃபோக் சாங் தாங்க. அந்த ஃபோக் சாங்க்கு ஆப்டாக இருக்கிறது இந்த கந்தாங்கி சாரீ இல்லைன்னா பின் குசுவம் சாரீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாரியை நீங்கள் யாரோட ஹெல்ப் இல்லாமல் 2 மினிட்ஸ்லேயே உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு கட்டி விடலாங்க. ஸோ நம்ம கட்டி விட சாரீ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பின் குசுவம் சாரீக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் சாரீ செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு சாரீ எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கிற சாரீ எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த சாரீ வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிற நம்ம அம்மாக்கள்லாம் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாரீ வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சாரியோட உள் சுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு 10 ப்ளீட் இருக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ளீட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும், சாரியோட அளவு வந்து நம்ம இப்போ பார்க்கணும். ஒரு ஆவரேஜாக ஒரு 10 ப்ளீட் எடுத்துகிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு அதனோட பார்டரில் மட்டும் பின் பண்ணிக்கிங்க. இப்போ அதை அப்படியே பேக் சைடு வச்சு பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முந்தான போர்ஷன் எடுக்கணும். ஸோ அதனோட அளவுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஷோல்டரில் போட்டு பாருங்கள். கொஞ்சம் முந்தான போர்ஷன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் இது வரைக்கும் நான் முந்தான ப்ளீட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சென்டர் ப்ளீட் அதாவது பின் கொசுவம் பகுதி அதுக்கும் நான் முந்தான ப்ளீட் மட்டும் நான் ஃபஸ்ட்டே வந்து அயர்ன் பண்ண வச்சுக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக ஒரு ரெடிமேட் சாரீ வேர் பண்ணுற மாதிரி டக்குன்னு எடுத்து வேர் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா தான் ஸ்பாட்டில் வேர் பண்ணுறப்ப தான் வந்து என்ன ஆயிருன்னா, குழந்தைகளுக்கு நம்ம கட்டி விடுவோம் இல்லைங்களா, பெண்ணாயிருன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கட்டி விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். என்ன எடுக்கணும்னா, நம்ம கொசுவத்துக்கு வந்து எவ்வளோ ப்ளீட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து முந்தான போர்ஷன் வந்து சின்ன சின்ன ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எடுக்கிற மாதிரியே ப்ளீட் அதை விட கொஞ்சம் குட்டியான ப்ளீட் எடுத்துகிட்டு லென்த்து மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் சாரீ விடவே இது ரொம்ப ஈஸியாகவே வேர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து இது ஃபஸ்ட்டே இது ப்ரீவியஸாக இந்த ப்ரிகாஷன் பண்ணாததுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப டஃப்பாக தெரியுதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா முந்தான போர்ஷன் வந்து இப்போ ரியாவுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு அவளுக்கு தேவையோ நான் அது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 2 பின் வந்து பின் பண்ணிவிட்டு நான் அயர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அது மாதிரி உங்களோட குழந்தைகளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நான் எப்படி ட்ராப் பண்ணி காமிக்கிறேன்னு. இப்போது உள்ளே வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 3/4 ஷார்ட்ஸும் இல்லை இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் லெகின்ஸ் வந்து நம்ம உள்ளே கொசுவம் வந்து உள்ளே சொருகிறப்போ நழுவிட்டு வெளியில் வந்துடும் அவங்க டான்ஸ் பண்ணுறப்போ. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்து அவங்க வந்து ஹிப்பில் வந்து கட்டி விட்டுருங்க. ஸோ அப்படி கட்டுறப்போ நம்ம வந்து உள்ளே டக்கின் பண்ணுறப்போ ரொம்ப டைட்டாக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கொசுவம் பேக் சைடு வந்து ஒரு 10 ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த போர்ஷன் பாருங்கள், இப்போ வந்து நான் 2 பின் வச்சு சேஃப்டி பண்ணிட்டேன். இது ஆஃப்டர் வியரிங்க்கு அப்புறம் உங்களுக்கு ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பின்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பேக் சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி ஒரு கையில் நான் அவளை பிடிக்க சொல்லிவிட்டு இப்போ வந்து அப்படியே நாங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு வந்து சில பேர் வந்து அந்த கணுக்காலுக்கு மேலே வரைக்கும் ட்ராப் பண்ணலாம். ரொம்பவும் வந்து முட்டிக்கு கீழேயும் கொஞ்சம் கணுக்காலுக்கு மேலே அந்த 2க்கும் இடைப்பட்ட சென்டரில் தான் வந்து நீங்கள் அது வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இது பேண்ட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு கீழே மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு டெமோ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வேர் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டக்காலுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வந்து ஒரு சுற்றி பேக் சைடு வச்சதுக்கப்புறமா ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றப்போ இந்த முன்னாடி இருக்கிற போர்ஷன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து பேக் சைடு வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி சாரியை வந்து கட்டியிருக்கீங்களோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டில் வர்றப்பவும் சாரீ வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை உள்ளே வந்து பேண்ட் போட்டு இந்த மாதிரி சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் தான் அது. உங்கள் குழந்தைங்க வந்து எப்படி கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப்பிங்
மெத்தட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம உள்ளே எப்படி நம்ம வந்து சொருகி எல்லாமே டக்கின் பண்ணி நீட்டாக பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி வந்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து முந்தான போர்ஷன். இது அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு அந்த டாப்போட எட்ஜில் அந்த ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நான் வச்சு ஒரு பின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா, நம்ம குழந்தைகளை வந்து ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும். சாரியில் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். ஒரு டான்ஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து எங்காவது கழண்டு விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட்டு நம்ம அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் எடுத்து பேக் சைடு கொண்டு வந்துட்டு, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கொசுவத்துக்காக எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணோம்ல, ஸோ அந்த பின்னை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பின்னை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து பேக் சைடு அந்த கொசுவத்தை கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு இந்த பின் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் ஹைடாக இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல செக்யூர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது பண்ணி முடிச்சிட்டாவே 90% ஒர்க் ஓவர். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் வரும். ஓகேங்களா, இது வந்து என்னடா இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ அப்படி தான் இருக்கும். பட் இது என்ன பண்ணணும்னா, இப்படி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து சுருட்டி, அதாவது நீட்டாக ப்ளீட் மாதிரி எடுத்து பண்ணிவிட்டு அப்படியே அவங்க சைடில் இல்லை பேக் சைடு வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். கால் நடக்கிறதுக்கு இல்லை ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்பவே சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகான ஒரு லுக் வந்து கிடைக்குங்க. ஓகே, நம்ம இப்போ சாரீ வேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் மட்டும் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே வந்து மேக்கப் ப்ராடக்ட் வந்து இருக்காது. ஸோ நம்மகிட்ட இருக்க திங்ஸை வச்சே தான் வந்து நம்ம வந்து ஒரு மேக்கப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது மேக்கப் கூட இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு இந்த காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெட்டப்புன்னு சொல்லலாம். ஒரு சைடில் வந்து ஒரு போனி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அப்புறம் ஃபேஸ் மேக்கப் உங்கள்கிட்ட வந்து ஃபேஸ் மேக்கப் ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஓகே, இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சிம்பிளாக பண்ணுறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி மேக்கப் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பவுடர் போட்டுவிட்டு நம்ம நார்மலாக வந்து பண்ணிவிடுவோம்ல, காஜல் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் அண்ட் ஐலைனர் இது மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவும் நம்ம வந்து நிறையா எல்லாமே ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் போட்டு நம்ம வந்து பண்ணணும், அதுக்காக வந்து நம்ம இன்னொருத்தவங்க ஹெல்ப் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்மகிட்ட எல்லார்கிட்டையுமே ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னாலுமே வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு காஜல் வாங்கி வச்சுக்கோங்க, லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுது. வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து மேக்கப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் ஹெல்ப்பு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இந்த இது வந்து நம்மளே பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளே வந்து நம்ம குழந்தைகளை ரொம்பவே அழகுபடுத்தி பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் மேக்கப் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு சாரீ மட்டும் வேர் பண்ணி முடிச்சுட்டு ஹேர் டூ மட்டும் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கெட்டப் பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணினீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ ரியல் டிராப்பிங் ஸ்டுடியோ மூலிமா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் சாரீ டிராப்பிங் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சாரீ டிராப்பிங் சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.